அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நன்மையும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணமாக எவையெல்லாம் அமைய போகின்றன, நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியந்து பார்க்கக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் மிக சிறப்பாக அமைகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா கிரகநிலைகளின் அமைப்பை 3/1/2024 முதல் 9/1/2024 வரை ஆராய்ந்து பார்க்கும்போது பிளஸ் இன்ட்டு பிளஸ் ஈக்குவல் டு பிளஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு பிளஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலும் ரெட்டிப்பு நன்மை கிடைக்கக்கூடிய யோகத்தை சுப மற்றும் சுப கிரக சேர்க்கையும் பாவ மற்றும் பாவ கிரக சேர்க்கையும் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் இந்த தருணத்தில் மிக வலுவாக செவ்வாயின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசியில் புதன் மற்றும் சுக்கிரன் இணைந்து சஞ்சரிக்கின்றன. சுபத்துவ பாதையில் புதனும் சுக்கிரனும் இணைந்து சுபபலம் பொருந்தி சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மனித வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கக்கூடியவர் சுக்கிரன். அப்படிப்பட்டவர் மிக வலுவாக சுபத்துவ பாதையில் சுபத்துவ கிரகத்துடன் இணைவது ரெட்டிப்பு நன்மையும் யோகமும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த வாரத்தின் இறுதி வரை அவர் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. 8ஆம் தேதிக்கு பிறகு வித்தியாக்காரராக இருக்கக்கூடிய புதன் குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசிக்குள் நுழைகிறார். அதற்கு முன்பு 2 கிரக நிலைகளும் இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த வாரத்தில் நிறைந்த நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. என்றால் எப்பேற்பட்ட சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் கூட அந்த பணிகளை மிக எளிதாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் மிக அபரிவிதமாக கொடுக்கிறாருங்க புதன். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அவர் சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் எதிர்பாராத அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். இது மட்டுமல்லாது மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் பாவகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாய் இணைந்து குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் சஞ்சரிக்கின்றன. இந்த 2 கிரக நிலைகளும் இணைந்து சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவில் நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் சொந்தமாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது. பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய காரிய தடைகள் விலகுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. எனவேதான் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியந்து பார்க்கக்கூடிய வகையில் பாவ மற்றும் பாவ கிரக சேர்க்கையும் சுப மற்றும் சுப கிரக சேர்க்கையும் இந்த வாரத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது மட்டுமல்லாது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. குரு மேசராசியில் வீற்றிருப்பது பல்வேறு வகையில நல்ல பல சுப நிகழ்வுகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகமும் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது. காரிய தடைகள் விலகி நிறைந்த முன்னேற்றமும் வளர்ச்சியும் பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக தனது சொந்த வீடான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. கும்பராசியில் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது குடகுடமாய் நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. எதிர்பார்த்தபடியே உத்தியோகம் தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. சனியின் அமைப்பு மிக வலுவாக இருப்பது அனைத்து விதமான பணிகளிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க சலுகைகள் உட்பட திட்டங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைந்த தருணமாக சனி மாற்றி கொடுக்கிறார். ராகு தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிலும் மோட்சக்காரகரான கேது தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி மற்றும் உச்ச வீட்டிலும் சஞ்சரிக்கிறாருங்க. இது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கன்னிராசியில் கேது அமர்ந்திருப்பது பல்வேறு விதமான கவலைகள் குழப்பங்களுக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது. ராகு குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் சஞ்சரிப்பது பல தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கிறாருங்க. இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் மாறுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். மேலும் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் ஓரளவிற்கு நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் வெற்றிருக்கிறார். திட்டமிட்டபடி அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். தடைகள்
தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகும். பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்களை விலக்கி கொடுக்க போகிறாருங்க. ஒரு புது நம்பிக்கையும் அனைத்து விதமான பணிகளிலும் உத்வேகம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக அமைவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகி இருக்கிறது என்பதை தெளிவாக நவ கிரக நிலைகளின் அமைப்பும் உறுதிப்படுத்துகிறது. எனவே இந்த வாரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பாராத பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் ராகு மற்றும் கேது மிக வலுவாக அதீத நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வீற்றிருப்பது ரெட்டிப்பு நன்மையும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குரு சுகஸ்தானத்தில் இருப்பதால் இந்த தருணத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் இனிமையாக நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. திருமணம், காதல் திருமணம் உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் மிக சிறப்பாக நடைபெறும். குழந்தை பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. வேலை ரீதியாக உங்களுடைய சிறு முயற்சி மிகப்பெரிய அளவில் நன்மை நிறைந்து கொடுக்கும். புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகிறது. உறவுமுறை, பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்து கிடைக்க போகிறது. ஆரோக்கிய தொல்லைகள் விலகும். வீண் விரய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வரும். சொந்த வீடு, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோக ரீதியாக ராசியின் அதிபதி தனஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல நிரந்தர வேலை வாய்ப்பு மற்றும் உத்தியோக ரீதியாக பல சலுகைகள் உங்களை தேடி வரக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உயர் பதவிகள் உங்களை தேடி வரும். தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியாக புதிய ஒப்பந்தங்களை திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அரசு சலுகைகள் நிறைந்து கிடைக்குங்க. புதிய கிளை திருத்தல் உள்ளிட்ட பல பணிகள் மிக சிறப்பாக இருக்கும். லாபம் அதிகரிக்கும், நஷ்டம் குறையும். படிப்படியாக சிறந்த முன்னேற்றத்தை நிறைந்து பெறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு சரியான முதலீடும் தைரியமாக துணிச்சலாக அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக மேற்கொள்வதற்கான யோகம் உருவாகிறது. கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்குங்க. கவனம் அதீதமாக செலுத்துவதால் நீங்கள் நினைத்ததை விட நல்ல வளர்ச்சி கிடைக்கும். சிரமம், தொல்லை, அலைச்சல், மறைமுக எதிர்ப்பு போன்ற அனைத்துமே வெகுவாக குறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் வளர்ச்சி அதிகரிக்கும். விளைச்சலும் வருமானமும் உயரும். கால்நடை வளர்ப்பில் விரயம் கட்டுக்குள் வரும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை.